வெல்கம் டு கிச்சன் கேஸ்டில். எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்மளுக்கு சளி இருமல் இதெல்லாம் போக்குறதுக்கு சிக்கன் சூப் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நல்ல சத்தான இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் சூப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டைமில் நமக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப தேவைப்படுது சரிங்களா. ஸோ அதனால் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு கொடுங்க. நீங்களும் பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிடலாம். நம்மளுக்கு இந்த இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த வெஜிடபிள் சூப் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் சூப்பு செய்கிறதுக்கு நான் ஒரு பாதி வெங்காயம், ஒரு 2-3 பூண்டு பல்ல நல்லா துளியாக வச்சுருக்கிறேன், ஒரு பச்சை மிளகா, ஒரு துளி அளவு இஞ்சி, அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, கேப்சிகம் இது சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வேணால் காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ் எதனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள் நான் சேர்த்துருக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டாக போகிறதுக்கு கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வானிலை அடுப்பை வச்சுட்டேன். அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. அடுப்பு சூடு வந்ததும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வெண்ணெய் இல்லை, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ண பிறகு அதில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒவ்வொரு காயாக ஆட் பண்ணிப்போம். வெங்காயத்தை ஆன் பண்ணிவிட்டு கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இது நல்லா ஆட் பண்ணிக்குவோம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு காயை வேக வச்சுருவோம் சரிங்களா. தேவையானதுக்கு உப்பு இட்டாச்சு. காய் நல்லா வதக்கின பிறகு ஒரு 2 டம்ளர் தண்ணி விட்டு இப்போ இந்த காயை வேக வச்சுப்போம். கேப்சிகம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், அது இன்னும் நான் போடலை. ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இந்த காய் வெந்த பிறகு கேப்சிகமாக போட்டுடலாம். காய் வெந்துட்டுருக்கு. ஒரு கவர் போட்டு மூடி வச்சுட்டேன். வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் கழித்து கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. திறந்து பார்ப்போம். காய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமையும் போட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். மறுபடியும் மூடி வச்சு 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோங்க தண்ணியில், அதை ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் ஆச்சு. இப்போ அது நல்லா பெப்பர் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். குழந்தை குடிக்கும்போது ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா டேஸ்ட்டாக ஒரு சூப் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை போட்டுட்டு நம்ம சுட சுட சர்வ் பண்ணிடலாம் சரிங்களா. நல்ல ஒரு டேஸ்டான இம்யூனிட்டி பவர் கொடுக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் சூப் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கொரோனா டைமில் நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். இன்னொரு நல்ல ரெசிபியோட இம்யூனிட்டி பவர் தர்ற நல்ல ரெசிபியோட மறுபடியும் நான் உங்களை லைனில் வரேன் சரிங்களா. Thank you for watching. See you guys. Stay home.